மறுபடியும் எங்க ஓடுற லீலா? அட நில்லு, சேரு, அட சேரு, சேரு சேரு, லீலா ஓடாத. லீலா 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 லீலா, பயந்துட்டியா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. இது நாடகம் நடத்துனீங்களே அது. ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம் லீலா. உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான். லீலா, இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களேன்னு பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கணும். இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னன்னா பாதை என்னடா இது? உபாதை பாதை, பாதை கலைப்பாதைன்னு சொல்ல வந்தேன். அது குளூர்ல வாயி குழி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, திருமணம் செஞ்சுக்கின்னு இல்ல தீர்மானம் செஞ்சுக்கின்னு நம்ம நாடகத்துல நடிக்கிறதுல தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ஐயோ ரொம்ப நன்றி குட்டிய, குழுவுதா. ஐயோ ஃபீவருக்கு வேற அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கறேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்கு நாக்க வயித்த கிழிச்சு கூட புடவை எடுப்பனே. ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, எனக்கு தலைவாணி இருக்கு. அமைதி அமைதி அமைதி. குழந்தைகள் பெண்கள் நீங்கள் அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி கும்பமேளா ஆயிடக்கூடாது. அமைதி அமைதி. தாந்தான் தாந்தான். இப்ப மட்டும் வாங்குமா நானு? அமைதி. தோழர்களே அமைதி, நண்பர்களே அமைதி, அமைதி 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 அமைதி. அதனால இது கூடாது, இது இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம், அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடப்படாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சத்தான் விட்டுடும். நீ கைய வை பார்க்கலாம். நான் மாட்டேன். அப்போ உனக்கு களங்கம் இருக்கு, களங்கம் இருக்கு, களங்கம் இருக்கு. களங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப களங்கம் இல்ல, அப்ப உனக்கு களங்கம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன, எனக்கு களங்கம் இல்ல. இதோ பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பத்தியா? மீன் எங்க? உன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க, உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்குதான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என்னது? ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா திடீர்னு சமரசம். ஆமா, அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடுன்னு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது. அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களா? நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களா? சரி சரி போலாம், குளிரும் கொஞ்சம் குறைஞ்சு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும். ஏன்னா வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். லீலா இந்த பாருங்க, நீங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன். எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, வேலைக்கு வர மாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன். நீ போ, இன்னைக்கு இதோட போதும். மொள்ள மொள்ள மொள்ள. பாபுவா? ஏன் பாபுவா நிலைமை இப்படி ஆகி போச்சு? எதுக்காக அந்த வீட்டு மேல ஏறின? நிறுத்த. வீட்டு மேல ஏறது, சோரேறி குதிக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய பழக்கம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? அன்னைக்கே எங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்த.
அதுவா? அட நாய். நாயா? பாபு. பாபுவா? நாயாம பாபு. என்ன பாபு? என்ன பாபு? பாபு பாபு மகா யோகிய நீ. பாபு பாபு என்ன? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம்தாம்மா. யாராவது போக்கிரி பசங்க குடிக்க தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க. நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா? அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டோம். நீயே அங்கெல்லாம் போற, போய் படுத்து தூங்கு. ஏண்டா, நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணான்னு தானே சொன்னேன். அடி இங்க கடி தம்பி, கடிச்சிட்டு போயிட்டாங்க. தூக்கு, என்ன கொஞ்சம் தூக்கு. கடி கடி தகை 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 புடி புடி தூக்கு தூக்கு. என்னடா நீ ஆம்பளை போய் தூக்குறா. தம்பி தம்பி, ரொம்ப டயர்ட் இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு. இங்க இரு, கொண்டாரு. கொஞ்சம் தண்ணி தண்ணி தம்பி. வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? யாரு? என்ன? யாரோ ஒரு பாவி பையன் இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கலப்பா இருக்கான், கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாருப்பா. சரி சரி, சீக்கிரம் தண்ணி கொடுத்து வெளியா இருக்கும். ஏன் மொம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? சரி சரி, உட்காருப்பா. அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம், இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்ல. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். இந்தாப்பா தண்ணி. ஐயா, இது என்ன தண்ணியில? பூச்சி பூச்சி. பூச்சியா? என்ன பூச்சப்பா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குதே, ராத்திரி வேலையா இருக்கிறதுனால. அது அதே பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நானு. என்னது? கன்றி. அந்த கறிக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். போப்பா, போய் போட்டுக்க. பாம்பு பல்லை விட மனுஷன் பல்லுக்கு தான் விஷம் அதிகம். என்ன பண்ற? தம்பி, சண்டையில எப்படி நாக் அவுட்? யாரு கொடுத்தது? அவன் கொடுத்தான், இதை வச்சிருக்கானே. ஆமா தம்பி, நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா. தனியா இருக்கீங்களா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு அப்படி தெரியும்?
அது எனக்கு எப்படி தெரியும் அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க. ஆ. நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்துருக்க? இதுவா? இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல். இதுதான் வழி. போயிட்டு வா. இனிமே வெளியே கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணையும் ஒன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்களம் டாக்டர் தம்பி. பெரியவரே, என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. வர்றேன். என்ன பிள்ளையா? உன்ன போய் பிள்ளைன்றானே. ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருட